எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பான ஏர் சேனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இன்னைக்கு மகாவிஷ்ணுவுடைய பேச்சு பரபரப்பாகவும் அது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாகவும் சமூக வலைதளங்கள்ல அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பகிரப்பட்டு வருது, பேசப்பட்டு வருது. மகாவிஷ்ணு யாரு? அவர் விஜய் டிவியில வந்த காமெடி ஷோல ஒரு ஹேங்கர்னால கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, பேச்சாற்றல் உள்ளவங்க. அவரும் அப்படித்தான். அவர் இந்த கொரோனா டைம்ல தனக்கு நானோதயம் பல அவர் சினிமாவில் இருந்திருக்கிறாரு, சினிமா துறையில் சில தொழிலெலாம் செஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி கொரோனா டைம்ல இவருக்கு வேற எதுவும் வாய்ப்புகள் இல்லை. அதனால சாமியார் ஆகிட்டாரு. சாமியார் ஆகி அவர் இப்போ ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்னன்னா கொஞ்சம் அவருக்கு ஹிப்னாட்டிசம் தெரியுது. அதை பிழைப்பாக்கிட்டார். ஹிப்னாட்டிசத்தை பிழைப்பாக்கிட்டார். ஹிப்னாட்டிசம்னாலே நமக்கு தெரியும், பல மருத்துவர்கள் நம்ம ஆள் மனசுல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த ஹிப்னாட்டிசம் செய்யக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க சொல்றதை நம்மளை செய்ய வைப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம பல படங்கள்லையும் பார்த்துருக்கோம். அந்த டாக்டர்ஸை பற்றியும் தெரியும். நம்ம நம்மளை சிறு குழந்தையாவே ஆக்கிட்டு போய் அப்ப நடந்த நம்ம மனசுல என்ன இருக்கிறதோ அதை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்க. இதை இவர் தன்னுடைய மந்திர தந்திரம் அப்படின்ட்டு மக்களை பிழைப்புக்குரிய ஒரு தொழிலா மாத்திட்டாரு. மக்கள் மூட நம்பிக்கையில இருக்கக்கூடியவங்க. அந்த மூட நம்பிக்கையை இவர் தன்னுடைய பொருளாதாரமா மாத்திக்கிட்டார். அந்த அடிப்படையில தான் இவரை ஒரு பள்ளிக்கூடத்துல கூப்பிடுறாங்க. இவரை வரவேற்கிறதே பெரிய தடபுடலா இருக்குது. அதாவது அந்த என்சிசி மாணவர்களை வைத்து ஒரு பெரிய ஒரு இது கொடுத்து வரவேற்பு கொடுத்து அவரை வரவேற்கிறாங்க. அந்த பேசக்கூடிய இவர் முன் ஜென்மம், பிரதிபலன் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பேசுறாரு. அதாவது முன் ஜென்மத்துல நீங்க நிறைய பாவங்கள் செஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ஜென்மத்துல பிறந்திருப்பீங்க. கூணாவோ மொடமாவோ உடல் ஊனமாவோ அல்லது ஒரு ஹீரோவாவோ இல்லாட்டி ஹீரோ இல்லாமையோ அரசியல்வாதியோ எப்படியோ. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷங்க எல்லாரும் சமம் கிடையாது. நீங்க முன்ஜென்மம் செய்த பாவத்தின் அடிப்படையில உங்களுக்கு பிறவி பலன் இந்த ஜென்மத்துல கிடைச்சிருக்கும். நீ உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல மாணவர்களை எப்படி ஊக்கப்படுத்தணுமோ அந்த இடத்துல மாணவர்களை ஊக்கப்படுத்தாம இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் வச்சதுனால அவர் என்ன பண்றாரு, மாணவர்கள் மத்தியில தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறார். கேட்டா சொல்றாரு, மணிமேகலை, சீவக சிந்தாமணி காப்பியங்களை எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி இருக்கிறது உண்மைதானே? நபிகள் நாயகம் இயேசு கிறிஸ்த பத்தி பேசக்கூடாதா? அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு போறாரு. அந்த இடத்துல இந்த மனிதனை தாழ்வு மனப்பான்மையில ஆன்மீகத்தை பத்தி பேசாதன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பள்ளியுடைய ஆசிரியர் அவர் கண் தெரியாதவர். அவரை மிரட்டக்கூடிய விதமாகவும் பேசுறாரு. உங்க பேர் என்ன? நீங்க கல்வி மாவட்ட கட்சி கல்வியாளரை விட சிறந்தவரா, இந்த வட்டார கல்வியாளரை விட சிறந்தவரா என்று கேட்டு அந்த ஆசிரியர் ஏற்கனவே கண் தெரியாதவர். அவர் கண் தெரியாவிட்டாலும் சிறப்பாக அறிவுபூர்வமான கேள்வியை கேட்கிறார். ஏன் இந்த பேச்சை பேசுறீங்க? மாணவர்களுக்கு சிறந்த ஒரு ஒழுக்கத்தையும் சிறந்த சிந்தனைகளையும் தான் விதைக்கணும். ஆனா நீங்க இந்த இடத்துல மாணவர்கள் மத்தியில ஏற்றத்தாழ்வை உண்டாக்குறீங்க. ஏன்னா சில மாணவர்களுக்கு படிக்க வராது. சில பேர் ஒரு கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க. அவர்களுக்குள்ளேயும் இது பாகுபாடை ஏற்படுத்தும். அந்த மாணவர்களுக்குள்ளேயும் நீ முன் ஜென்மத்துல இந்த பாவத்தை செஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு சுறுசுறுப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள விதைக்கப்படும். அந்த மாணவர்கள் யாரையாவது ஊனமானவர்களையோ குருடாரவர்களையோ யாரையாவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? முன் ஜென்மத்தில் இவர்கள்லாம் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவர்களுக்கு தண்டனையா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய இரக்க கடம் இல்லாமல் போயிடும், உதவும் மனப்பான்மை இல்லாமல் போயிடும். மொத்தத்தில் இவளுடைய பேச்சு மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை தான் சொல்ல வேண்டும். ஆனால் இவர் நஞ்சை விதை
இளம் சீரார்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை விதைத்தவர் தான் இந்த மகாவிஷ்ணு. இவருக்காக போராடுறாங்க யாரு? பிஜேபி காரங்க. இவர்கள் போராடுறாங்க. ஏன்னா இவர்கள் வந்து பிறப்பாலேயே மனிதர்களை உயர்வு தாழ்வு என்ற கோட்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனா குலக்கல்வி, அவர் சொல்றார் குலக்கல்வி, அப்புறம் வந்துட்டு குருகுல கல்வி, இதெல்லாம் வலியுறுத்துறாரு. இதெல்லாம் வலியுறுத்துறது எப்படி இருக்கும்? குருகுல கல்வியிலாம் வந்து உயர் ஜாதி இந்துக்கள் தான் போய் படிக்க முடியும். தாழ்த்தப்பட்டவர்களோ பிற்படுத்தவர்களோ படிக்க முடியாது. ஆசிரமத்து அந்த குருகுல கல்வி முறையில சேரவே முடியாது. அப்ப இந்த மாணவர்களுக்கு இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறார். ஆல் ஆஃப் ஈவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மறைக்கிறார். அதனாலதான் தமிழ்நாடு அரசு அவர் மீது இன்னைக்கு கைது செய்திருக்கிறது. இது இவரை வந்து அந்த தலைமை ஆசிரியர்களை, இரு பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர்களையும் வேற பள்ளிகளுக்கு, வேற மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லாரும் ஒரே ஆண், இஸ்லாம் சொல்லுது மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அவர்கள் இஸ்லாமுடைய கோட்பாடு அப்படிதான். மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆண் பெண்ணில இருந்து படைக்கப்பட்டிருக்காங்க. ஆல் ஆஃப் ஈவன், எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். சொல்லுது எல்லாரும், யாரும் வந்து உயர்வு தாழ்லாம் கிடையாது. நீ செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல செயல்கள் அடிப்படையில இறைவனிடம் சிறந்தவனாக இருப்பா. நீ தப்பா இஸ்லாமியனாவே இருந்து தப்பா இருந்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்குது அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இவர்கள் என்ன சொல்றாருன்னா உயர்வு தாழ்வு மக்களிடம் கற்பிக்கிறார்கள். அதனாலதான் இவங்க வக்காலத்து வாங்குறாங்க, அதாவது சப்போர்ட் பண்றாங்க. அதனால இவர் தன்னை நியாயப்படுத்துறாரு. அந்த மேடையில நின்றுகிட்டு தன்னுடைய கருத்துக்களை நியாயப்படுத்துறாரு மாணவர்கள் மத்தியில. மாணவர்கள் நல்ல கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அந்த பசுமரத்து ஆணி போல அவர்களுடைய இதயம். அந்த நேரத்தில் நல்ல கருத்துக்களை மட்டும்தான் விதைக்கணுமே தவிர இந்த மாதிரி தீய சிந்தனைகளையும் தீய கருத்துக்களையும் விதைக்க அனுமதிக்க கூடாது என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.